ஆறாம் இடத்துல சுக்கிரன், சனி வக்ரம். லோன் வாங்கினா கூட பரவாயில்ல, லோன்னு சுத்த விட்டுருவோம். அதுக்கப்புறம் உபஜயஸ்தானங்களில் பொதுவாக சுக்கிரன் போய் மாட்டின்னு இருக்கும்போது அடுத்த 1.5 மாதத்துக்கு பாட்டு மோசமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதுவும் மெயினாக செவ்வாய் போய் உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அது சனியுடைய வக்ர பார்வை, தொழிலில் பயங்கர அடி தடி சண்டை சச்சரவு அளவுக்கு போகும். சனி வக்கரமாகவே இருந்துன்னு வைங்க, அருமையான வேலை கிடைக்கும். தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய குழந்தைகள், தனுசு ராசியில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு மெரிட்ல சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகப்பெரிய மாற்றம். அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, மனசு மாறும். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், சனி வக்ரம். இருக்கிற லோன் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு லோன் வாங்குறது. லோன் வாங்கினா கூட பரவாயில்ல, லோன்னு சுத்த விட்டுருவோம். அதுக்கப்புறம் கேட்ட விஷயத்தையே 2 தடவை கேட்கறது. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் வயிற்றுல பிரச்சனை கொடுக்கறது, மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் லேடி மூலியமாக பிரச்சனை. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஒரு ஹாய் சொன்னேன், உடனே அந்த பொண்ணு கொண்டு போய் HR கிட்ட போட்டு கொடுத்துச்சு. ஹாய் சொன்னதுக்கே அந்த பொண்ணு வந்து எனக்கு ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு விரோதமா, தப்புன்னு தெரியும், அந்த பொண்ணு பண்றது தப்புன்னு தெரியும், ஆனாலும் இந்த ஒரு பாதிப்புகள். இது எப்பன்னா இப்ப பண்ணிருக்க மாட்டோம், எப்போ ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அது பிரச்சனை. சில பேருக்கு வயிற்றுல பிரச்சனை, சில பேருக்கு உணவுல பிரச்சனை, சில பேருக்கு இருக்கிற பொசிஷன்ல பிரச்சனை. மெயினா பயங்கரமான ட்ரபிள். எல்லாத்துலயுமே எதிரி மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அதுவும் ஒரு லேடி மட்டும் எப்பவுமே நம்ம மேல எதிரியா இருக்கிற மாதிரி. மெயினா அத்தை சித்தி யார் இருந்தாலும் அவங்க ஹெல்த்ல பிரச்சனை, அவங்கனால நமக்கு பிரச்சனை, சுத்தமா மனோதிடமே உரையிற மாதிரி பிரச்சனை. உபஜயஸ்தானங்கள்ல பொதுவாக சுக்கிரன் போய் மாட்டின்னு இருக்கும்போது அடுத்த 1.5 மாதத்துக்கு பாட்டு மோசமா இருக்குங்கிறது தான் உண்மை. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சேன் சார், வயிற்றுல போச்சு, சுத்தமா உடம்பு சரியில்லை சார்ன்னு சொல்ற மாதிரி நிலைமை. அதுவும் மெயினாக செவ்வாய் போய் உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அது சனியுடைய வக்ர பார்வை, தொழிலில் பயங்கர அடி தடி சண்டை சச்சரவு அளவுக்கு போகும். ஒரு அவ்வளோ ப்ரெஷர், ஒரு டாஸ்கை முடிக்கவே முடியாமல் கஷ்டப்படுறது. மெயினாக காலேஜில் வேலை செய்கிறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்கிறவங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, கலைஞர்கள் யார் இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்திருந்து அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், மேக்ஸு, கணக்கு, கலைஞர்கள், வித்தைக்கு காரகன்னு சொல்லக்கூடிய புதன் எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அடுத்த 1.5 மாதத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஒருவேளை அந்த கலைஞருடைய பேர் வேல்முருகனாக இருந்ததுன்னா 100% பிரச்சனையாகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், பேங்கிங், கேஷியர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி எந்த ஒரு இதில் பண்ணாலும் கண்டிப்பாக பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கு. சனி வக்கரமாகவே இருந்துன்னு வைங்க, அருமையான வேலை கிடைக்கும். தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய குழந்தைகள், தனுசு ராசியில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு மெரிட்ல சீட்டு கிடைக்கும். அபாரமான சீட்டு, நல்ல தொழில், சும்மா போனா உடனே லோன் கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அட கடவுளே, நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படி நடக்குதுன்னு. திருச்செந்தூர்ல பிளேஸ் ஆகும். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கும். உங்களால் நம்பவே முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியல சார்ங்கிற அளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய பாராட்டுகள், மன சந்தோஷம், எல்லாமே தொழில், வேலை, அந்தஸ்து ரீதியாக நடக்கும். தனுசு ராசியில் அது தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய நபர்கள் மாமியாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம கர்மம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படும். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகப்பெரிய மாற்றம். அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, மனசு மாறும். கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கத்தில் வராது. துஷ்டனை கண்டால் தூர விலகு கிடையாது. துஷ்டன் நம்ம பக்கத்தில் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் கெட்டிகாரத்தனம். ஸோ தனுசு லக்னத்தில் பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கப்படுது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம், வேலை ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்டில் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கால் கவனமாக இருக்கணும், கால் முட்டிகள் கவனமாக இருக்கணும். சின்னதாக அடிப்பட்டது, ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன் சார், பஸ்ஸில் பார்த்தோன்னா பெருசாக லிகமெண்ட் அவுட் ஆயிடுச்சு சார், இது போய் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம்னா ஃபேமிலியே வந்து சுச்சுவேஷன். அதாவது எப்படின்னா அப்பாவுக்கு பல் மருத்துவம் பார்க்குற மாதிரி, அப்பாவுடைய முகத்தில் பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி, மனைவியுடைய ஹெல்த், செஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒரு விதமான ஆங்கிளில் அது பாதிப்புகள் கொடுக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால குழந்தை பிறப்பு தள்ளி போகலாம் குழந்தைகளுக்கு, உங்கள் பசங்களுக்கு. அதுக்கு ஏதாவது மருத்துவம் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த டைம் பீரியட் வந்து பேசிக்கலாக நிறைய பகைகளை பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்குங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.